திவ்ய பிரபந்தம் எதுல ஆரம்பிக்கிறது, எதுல முடிகிறது? திருவாய்மொழினா என்ன? பெரிய திருமொழினா என்ன? திருச்சந்த விருத்தம்னா என்ன? ராமானுஜருடைய நூற்றந்தாதினா என்ன? சிறுமடல் பெருமடல் அப்படின்னா என்ன? இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவா தெரியும். அது என்ன அப்படின்னுட்டா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கான் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற இந்த திருப்பாவையினுடைய இந்த முதல் பாசுரம் இல்லைன்னா திருப்பாவை 30ம் நமக்கு மனப்பாடமா தெரியுமோ தெரியாதோ காதலியாவது விழுந்திருக்கும். இந்த திருப்பாவையும் திருவாச்சகமும் தமிழ்நாட்டில இவ்வளவு பிரபலமா இருக்கிறதுக்கு காரணம் காஞ்சி பெரிய பெரியவர் தான். பல வருடங்களுக்கு முன்பாக திருவிடைமருதூருங்கிற ஒரு ஊர்ல பாவை உற்சவம் அப்படின்னு ஒரு உற்சவம் கொண்டாடி தமிழ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் அழைத்து திருப்பாவையை பத்தி திருவம்பாவையை பத்தி பேச சொல்லி, அப்ப எம்எல்வி DK பட்டம்மாள் இவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு இசை அமைக்க சொல்லி, அந்த காலத்துல இருக்கக்கூடிய கிராமபோன் கம்பெனியில இதை ரெக்கார்டிங் கொடுக்க சொல்லி மார்கழி மாதம் கம்பல்சரியா ஒவ்வொரு கோவில்லையும் கார்த்தால போட சொன்னார். அதனுடைய பலனாதான் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையீர் அப்படிங்கிற இந்த பாசுரம் எல்லாருக்கும் பிரசித்தியா இருக்கு. இல்லை அப்படின்னுட்டா இந்த திருப்பாவை திருவம்பாவை விஷயம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் இருக்கும். ஆனா தமிழினுடைய பழைய நூல்களான நற்றிணை போன்ற நூல்கள் எல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் பாவை நோன்பு இருந்தா அப்படிங்கிற ஒரு வரலாறு கிடைக்கிறது. இது புதுசு இல்லை. பழைய தமிழ் நூல்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலே இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தொன்று தொட்டு காலமா இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பழக்கம்தான். இது ஒரு புதிய பழக்கம் இல்லைன்னு தெரிகிறது. இத்தகைய ஒரு திருப்பாவை வைஷ்ணவ ஆலயங்கள்ல போனா நித்தியமே அவர்களுடைய ஒரு பூஜா பந்தத்தில இது சேர்க்கப்பட்டிருக்கு. திருவெங்கடமுடையான் சன்னதியிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு அநேக திவ்ய தேசங்கள்ல கார்த்தால திருப்பாவை கோவில்ல சேவிக்கப்படுறத வழக்கத்துல வச்சுருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆழ்வார்கள்லயே 12 ஆழ்வார்கள்ல ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு தனி பெருமை உண்டு. இவ்வளவு ஆழ்வார்களை காட்டிலும் ஆண்டாள் மேல தனியா நிற்கிறா. எந்த விதத்துல ஆண்டாள் தனியா நிற்கிறா அப்படின்னுட்டா, நம்மாழ்வாரு தான் இருக்கட்டும், எல்லா ஆழ்வார்களும் இருக்கட்டும், பெருமாள் சன்னிதானத்துல போய் ஆழ்வார்களுடைய கோஷ்டியிலே ஆழ்வார்களை சேவிக்கலாமே தவிர பெருமாளுக்கு பக்கத்துல நின்று தாயார் பிராட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு எந்த ஆழ்வாரும் வரமாட்டார். நம்ம ஆழ்வார் சடாரியாவனா ஸ்ரீசடாரியா சடகோபமா வேண்டுமானால் வரலாமே தவிர பெருமாளுக்கு பக்கத்துல தாயாரா நிற்கக்கூடிய அந்த தகுதி யாருக்கு உண்டு? 12 ஆழ்வார்கள் கோஷ்டியில பார்த்தாலும் ஆண்டாள் இருக்கா. ஆண்டாளா ஆழ்வாரா ஆண்டாளை சேவிச்சுட்டு நாம பெருமாள் பக்கத்துல போய் நின்னோமா, பெருமாளை சேவிக்கிறதுக்கு நின்னோமானால் பிராட்டிங்கிற ஸ்தானத்திலையும் இருக்கா. இது எப்படி இருக்கு? ஒரு தாய் தகப்பனார் ஒரு குழந்தைய வளர்க்கும் பொழுது அந்த தாயார் அந்த குழந்தைக்கு ஹிதத்தை சொல்லி கொடுத்து, நீ இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ, இதை பண்ணினா அப்பாவுக்கு பிடிக்கும், இதை பண்ணினா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு அந்த குழந்தைய சொல்லி கொடுத்து சமத்தா வளர்த்து அந்த குழந்தைய தந்தை முன்னாடி நிற்க வச்சு குழந்தை எவ்வளவு சமத்தா இருக்கான்னு பாருங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி
பிராட்டியே நம்முடைய ஒரு ஆழ்வார்களுடைய மத்தியில அவதாரம் பண்ணி பக்தினா என்ன, அத்தகைய ஒரு பக்தியை தானே வாழ்க்கையில வாழ்ந்து அனுபவித்து காண்பித்து, அத்தகைய பக்தியில ரவக்லேசம் நமக்கு வருமானால் அந்த பக்தியுடன் நம் பெருமாள் சன்னதிரானத்துல போய் நிற்கும் பொழுது பெருமாளை பார்த்து குழந்தை வந்திருக்கான் கிருப பண்ணுங்கோ அப்படிங்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துல வைகுந்த விண்ணகரம்ங்கிற திவ்ய தேசத்துல பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அப்படிங்கிற 3 தேவிகளோட நமக்கு பெருமாள் தரிசனம் தரார். பூதேவினா எல்லாருக்கும் தெரியும், க்ஷமையா பிருத்திவி சமானஹா அப்படின்னா ராமாயணத்துல. பொறுமை அப்படின்னுட்டா எந்த இடத்துலயும் பொறுமைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னுட்டா அது பூமி பிராட்டி தான் பொறுமைக்கு. க்ஷமையா, அப்ப பூதேவிங்கிறவள் பொறுமையே உருவானவள். ஸ்ரீதேவி அப்படின்னுட்டா கருணையே உருவானவள். ஆனா கருணையும் பொறுமையும் தாண்டி நமக்கு ஒண்ணு தேவையா இருக்கு. வீட்டு வாசல்ல வந்து யாராவது யாச்சகம் கேட்கும் பொழுது அவன் ஒரு வியாதியஸ்தனா இருந்தா ஐயோ பாவம், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும். காரணம் வியாதினால பீடிச்சிருக்கான். ஐயோ பாவம், ரொம்ப வயசானவனா இருக்கான், அவன் என்ன பண்ணுவான் சாப்பாட்டுக்கு அப்படின்னுட்டா கருணைக்கு ஒரு ஹேத்து தேவைப்படுறார். இதனால இவர்கிட்ட கருணையா இருக்கணும். இவர் வயோதிகரா இருக்கார், வியாதியஸ்தரா இருக்கார், அங்கஹீனம் உடையவரா இருக்கார், படிக்காதவரா இருக்கார், ஒன்றும் தெரியாதவரா இருக்கார், கஷ்டத்துல இருக்கார். ஏதாவது ஒரு காரணம் இருந்தாதான் கருணை வரும். ஆனா அன்பு அப்படிங்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. அந்த அன்பை அடக்கவும் முடியாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னார் வள்ளுவர். அது ஒரு அணையிலிருந்து பிரவாகமா அந்த வெள்ளம் புரண்டு வரும் பொழுது அதை எத்தனை தடுத்து நிறுத்தினாலும் தடுத்து நிறுத்த முடியாதபடி பொங்கி 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 ஓடி வரது இல்லையா? அந்த மாதிரி ஹிருதயத்திலேந்து கிரகிக்கக்கூடிய அன்புக்கு பாத்திர வித்தியாசம் கிடையாது. இவன் படிக்காதவன், படிச்சவன், ஏழை, பணக்காரன், ஆரோக்கியமா இருக்கான், ரோகி, எந்த கருணையும் பார்க்காத அன்பு. அந்த அன்பு என்ன அப்படின்னுட்டா சில சமயங்கள் அதற்கு எந்த விதமான யோகியதையும் இல்லாதவா மேல கூட அந்த அன்பு போய் விழும். அன்பு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து அப்படின்னுட்டா அதை தடுக்கவே முடியாது. ஒருத்தனுக்கு பந்து விளையாடணுங்கிற ஆசை வந்துடுத்தோ, பந்து விளையாடணும்னா எதிரில் ஒரு ஆள் இருந்தா அந்த ஆள்கிட்ட அப்படி பந்தை போட்டு போட்டு நம்ம பிடிக்கலாம், பந்து விளையாடலாம். ஆனா பந்து விளையாடணும்னு ஆசை வந்தவனுக்கு எதிரில் ஒரு ஆள் இல்லாத போது சுவத்துல அந்த பந்தை அடிச்சு 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 விளையாடுற மாதிரி இப்ப இவனுக்கு பந்து விளையாடணுங்கிற எண்ணம் வந்துடுத்து, ஏதாவது ஒண்ணுகிட்ட அதை காண்பிக்கணும்னு பார்க்கிற மாதிரி பிரேம கிரகிச்சு கொடுத்து அங்க ஆள் வித்தியாசம் இல்லை, ஆள் முக்கியம் இல்லை, யார் வரானும் எந்த யோக்கியதையும் பார்க்கறது இல்லை. அப்ப இந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இந்த 3 தேவிகளுடைய ஒரு உருவமாத்தான் சாட்சாத்து பிராட்டி ஆண்டாள் அவதாரம் பண்ணினா அப்படின்னு பெரியவாள்லாம் அடுத்து எழுதியிருக்கா. சில பேர் நீலாதேவியினுடைய அம்சம், பிளாத்தினியினுடைய அம்சம் அப்படின்னு எழுதுறவாளும் உண்டு. மூவருமே ஓருருவாய் வந்தால் அப்படின்னு எழுதுறவாளும் உண்டு. அப்படிதான் ஆண்டாளை சொல்லியிருக்கா. அப்ப ஆழ்வார்களுடைய கோஷ்டியில பார்க்கும் பொழுதும் ஆழ்வார்ங்கிற ஸ்தானத்துல நின்னு, பெருமாள் பக்கத்துல போகும் பொழுதும் பிராட்டிங்கிற ஸ்தானத்துல நிற்கிறது ஆண்டாள் ஒருத்தர் தான். 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் பிள்ளை அப்படிங்கிறதும் ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை. ஒரு வீட்டுல ஒரே ஒரு சகோதரி, மீதி 11 பேரும் சகோதரர்களா இருந்தா அந்த சகோதரர்களுடைய சொத்தும் அந்த அன்பும் இந்த ஒரே ஒரு பெண் பிள்ளைக்கு கிடைக்குமா போல அத்தனை ஆழ்வார்களுடைய ஐஸ்வர்யமும் ஆண்டாளுக்கு தான் கிடைச்சது. வீட்டுக்கே அந்த ஆழ்வார்களுடைய குடும்பத்துக்கே ஒரே பெண் பிள்ளையா இருக்கிறதுனால ஆண்டாளுக்கு இத்தகைய ஒரு பெருமை. அடுத்ததா சீதை, ருக்மிணி போன்றவர்கள் எல்லாம் ஆண்டாள் பகவானை கல்யாணம் பண்ணிண்டா. ஆனா ஆண்டாள் கல்யாணம் பண்ணிண்டது வேற. சீத்தை ருக்மிணி கல்யாணம் பண்ணிட்டதுல என்ன வித்தியாசம் அப்படின்னுட்டா, சீத்தையும் ருக்மிணியும் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது பகவான் விபவ அவதாரம் பண்ணியிருந்தான். உலகத்துல நம்மை போல பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்துல
சாட்சாத்து ராமரை சீத்தை விவாகம் பண்ணிண்டான், சாட்சாத்து கிருஷ்ணனை ருக்மிணி கல்யாணம் பண்ணிண்டான். ஆண்டாள் பெருமாளை விவாகம் பண்ணிண்டா இல்லையா, அந்த காலத்துல பகவானுடைய விபவாவதாரம் ஏதும் இல்லை. கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார பெருமாளை அசைத்து எழுந்து வர செய்து விவாகம் பண்ணின்றதுனால இந்த சீதையை காட்டிலும் ருக்மிணியை காட்டிலும் மேல நிற்கிறா ஆண்டாள். அர்ச்சாவதார பெருமாளையே அசைத்து எழுந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர செய்து ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் பார்க்கிற மாதிரி பந்தல் போட்டு ஊஞ்சல் ஆடி மாலை மாத்தி அப்படி ஒரு விவாகம் மகோத்சவம் நடந்ததுனால இந்த சீதையை காட்டிலும் ருக்மிணியை காட்டிலும் மேல நிற்கிறா. சீத்தை ருக்மிணி இவர்கள் எல்லாம் பகவான்கிட்ட காண்பித்த பக்தி பதிபக்தி மட்டும்தான். ஆண்டாள் காண்பிச்ச பக்தி பதிபக்தியும் பகவத் பக்தியும் கூட ஆயிடுறது, ரெண்டுமே வந்துடுறது. ஒரு பத்திட்டு பக்தியா இருக்க வேண்டியதுங்கிறது தர்மம். ஆனா ஆண்டாளுக்கு அது பதிபக்தியா ஆகிறதுக்கு முன்னாடி பகவத் பக்தியா இருந்தது, பகவத் பக்தி பதிபக்தியாகவும் ஆச்சு. அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை. ஆண்டாளுடைய ஹிருதயத்தை ஒட்டி வட இந்தியாவுல மீரா, பண்டரிபுர பக்தர்கள்ல ஜனாபாய் போன்ற பக்தர்கள், எவ்வளவோ பக்தர்கள். அன்னைக்கு கான்ஹோபாத்ராவுடைய சரித்திரம் சொன்னேன். இவர்களெல்லாம் கூட இத்தகைய ஒரு பாவத்திலே பகவான்கிட்ட பக்தி பண்ணியிருக்கா. ஆனா அவர்களுடைய விவாகம் கோலோகத்துல நடந்திருக்கலாமே தவிர பூலோகத்துல நடந்ததா நமக்கு தெரியல. பூலோகத்துல பெருமாள் அவர்களை எல்லாரும் பார்க்கிற மாதிரி விவாகம் பண்ணிண்டான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. கோலோகத்துல நடந்திருக்கு. ஆனா ஆண்டாளுடைய விவாகம் கோலோகத்துல இல்ல, ஸ்ரீவைகுண்டத்துல இல்ல, பூமியிலே ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற கஷேத்திரத்துல நடந்திருக்கிறதுனால அத்தகைய ஜனாபாய், மீராபாய், கான்ஹோபாத்ரா போன்ற அந்த பக்தர்களை காட்டிலும் ஆண்டாள் சிரேஷ்டமா இருக்கா. இன்னொன்னு ஆண்டாளை பத்தி சொல்லணும் அப்படின்னுட்டா, பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்துல தமிழ்நாட்டுல பிறந்த கோதையையும் வட இந்தியாவில பிறந்த சீத்தையையும் இப்படி ஒரு கம்பேர் பண்றார், சாமியம். கோதைக்கும் சீதைக்கும் ஒரு ஒத்துமை உண்டு அப்படிங்கிறார். கோதைக்கும் சீதைக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னுட்டா, கோதையும் பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டாள், சீதையும் பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டாள். ரெண்டு பேருக்கும் அதுதான் சாமியம். அங்கேந்து ஜனகர் யஜ்யம் பண்றதுக்காக பூமியை உழும் பொழுது சீத்தை கண்டெடுக்கப்பட்டா. அந்த யஜ்யம் பண்ணக்கூடிய உழக்கூடிய அந்த கலப்பைக்கே சீத்தைன்னு ஒரு பேர் உண்டு. சீத்தை கண்டெடுக்கப்பட்டா. இங்கே தமிழ்நாட்டுல நம்முடைய ஆழ்வார், பெரியாழ்வார், அவருடைய நித்தியம் பெருமாளுக்கு புஷ்ப தோட்டம் வச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அந்த புஷ்பங்களை சேகரிக்க போகும் பொழுது ஆண்டாளை அவர் கண்டெடுக்கிறார். அயோனிஜர்கள் இவர்கள் எல்லாம். அப்ப இந்த கோதையும் சீதையும் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை, ரெண்டு பேருமே பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத காண்பிச்சு, இந்த கோதை பெரியவளா சீதை பெரியவளா அப்படின்னு ஒரு விசாரம் பண்றார் சுவாமி. விசாரம் பண்ணி சொல்றார், சீதையை காட்டிலும் எம்முடைய கோதையே பெரியவள். எந்த விதத்துல அப்படின்னுட்டா, அயோத்தியிலே அந்த இக்ஷ்வாகு, மாம்தாதா, திலீபன், அவர்களுடைய மனுனாம் மானவேந்திரானாம்னு சொல்லக்கூடிய அத்தகைய ஒரு பரம்பரையினுடைய குலதெய்வம் ரங்கநாதர். அந்த மனு வம்சத்துல வந்தவர்கள் எல்லாம், சூரிய வம்சத்துல வந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த ரங்கநாதரை பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவர்களுடைய குலதெய்வம் அயோத்தியில தான் இருந்தார். இந்த அயோத்தியில இருக்கக்கூடிய ரங்கநாதர் எப்படி ஸ்ரீரங்கம் வந்தார்? அயோத்தியிலே தசரதன் ஒரு யஜ்ஞம் பண்ணினான். அந்த யஜ்ஞத்துல ரித்விக்குகளா கலந்துக்கிறதுக்கு தட்சிண தேசத்திலிருந்தும் சில ராஜாக்கள் போயிருந்தா. அதுல தர்மவர்மன் ஒரு ராஜா, சோழ தேசத்து ராஜா. சோழ தேசத்து ராஜாவும் அந்த யஜ்ஞத்துல போய் ரித்விக்க கலந்துண்டு அந்த யஜ்ஞம் பூர்த்தியிலே தசரத மகாராஜா கூப்பிட்டு யார் யாருக்கு என்னென்ன சம்பாவனை வேணும் கேட்கும் பொழுது, யஜ்ஞத்துல நல்ல திருப்தியா சம்பாவனை கொடுக்கணும் அப்படின்னு தான் யஜ்ஞம். அப்பதான் அது கிரமமா பூர்த்தியாச்சு அப்படின்னு அர்த்தம்.
அதனால அவரவர்களை கேட்டு உனக்கு எவ்வளவு குதிரைகள் வேணும், எவ்வளவு யானைகள் வேணும், எவ்வளவு ஸ்வர்ணம் வேணும் இப்படி கேட்டு தசரதன் எல்லாருக்கும் தகுந்த ஒரு சம்பாவனையை பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல தர்மவர்மன்கிற ராஜா, எனக்கு நீ பூஜை பண்ணிட்டு இருக்கிறியே இந்த ரங்கநாதரை கொடு அப்படின்னு கொடுப்பாரா தசரதர்? தசரதர் மறுத்துட்டதுனால எனக்கு வேற எந்த சம்பாவனையும் வேண்டாம்னு கிளம்பி வந்தவன் இன்றைக்கு நீங்க ஸ்ரீரங்கம் கோவில்ல போனா அந்த ராமருடைய சன்னிதானத்துக்கு பக்கத்திலேயே ஒரு புஷ்கரணி இருக்கே, சந்திர புஷ்கரணி. அந்த சந்திர புஷ்கரனுடைய சமீபத்துல தபஸ் பண்றான். அவனுடைய ஒரே ஒரு தபஸினுடைய லட்சியம் ரங்கநாதர் இங்க வரணும். தசரதனுடைய காலம் முடிஞ்சு ராமாவதாரங்கள்லாம் முடிஞ்சு ராமர் தன்னை சேர்ந்த அத்தனை ஜீவன்களையும் அந்த சரையூ நதியில இறங்கி ஸ்ரீவைகுண்டம் கூப்பிட்டு போக போறார். அவர் எல்லாரும் கிளம்பும் பொழுது இந்த ரங்கநாதரை என்ன பண்றது? விபீஷ்ண ஆழ்வார கூப்பிட்டு ஆராதய ஜெகநாதம் இக்ஷுவாக்கு குல தெய்வதம், இந்த ரங்கநாதரை நீ பூஜை பண்ணிட்டு வா. அசுரன் இல்லையா, கையில அப்படியே தூக்கிண்டான். கையில தூக்கிண்டு அப்படியே வரும்பொழுது உபய காவேரி அந்த சந்திர புஷ்கரணி தீரத்துல தர்மவர்மா தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த காவிரியை சாயரக்ஷ வேளையில அவன் அடைந்த உடனே ஒரு ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணலாமேன்னு தோணித்து ரங்கநாதரை கீழே வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அந்த ரங்கநாதர் தர்மவர்மா அப்படின்னு கூப்பிடுறார். யாரும் நம்ம கூப்பிடுறாளேன்னு அவன் தபசு கலைஞ்சு பார்த்தா எந்த ஒரு பெருமாளுக்காக ஆசைப்பட்டு தபஸ் பண்றானோ அந்த பெருமாள் அப்படியே சேஷ சயனத்திலே அங்க அப்படியே சயனிச்சுண்டு பிரணவாகார விமானத்தோட மேல 4 தங்க கலசங்கள், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் சதுர்விதமான புருஷார்த்தங்களும் என்னுடைய திருவடியில இருக்கு. இல்லைன்னா 4 வேதங்களுடைய சாரமும் நான் தான், 4 யுகங்களுக்கு உடைய தெய்வமும் நான் தான் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை பறைசாற்றுற மாதிரி 4 தங்க கோபுரத்தோட பிரணவாகார விமானத்தோட ரங்கநாதர் அவனை பார்த்து அழைத்து அவனுக்கு மந்தஹாசத்தோட ஒரு கட்டாட்சம் பண்றார். எப்படி இருக்கும் அவனுக்கு அந்த சந்திர புஷ்கரணி தீரத்துல? ஆனந்தம் தாங்களே அப்படியே ஆனந்த கூத்தாடுறான். அங்கிருந்து அனுஷ்டானம் முடிச்சுட்டு விபீஷ்ண ஆழ்வார் வரார். ரங்கநாதரை தூக்கலாம்னு பார்த்தா தர்மவர்மன் சண்டைக்கு வரான். 2 பேருக்கும் சண்டைக்கு வரதுனால 2 பேருக்கிட்டையுமே ரங்கநாதர் பேசக்கூடியவரா இருக்கிறதுனால ரங்கநாதரையே ராஜி பண்ண சொல்லலாம். பாருங்க, உங்களை இவன் எடுத்துட்டு போறேங்கிறான். ஆமா, நான் எடுத்துட்டு தான் போகணும். இப்படியும் 2 பேர் இருக்கும் பொழுது ரங்கநாதர் சொல்றார், விபீஷணா, இவன் பல வருடங்களா நான் இங்க வரணும்னு தபஸ் பண்ணினான். அந்த தபஸுக்குரிய அனுகிரகத்தை நான் பண்ணணும் இல்லையா, அதனாலதான் இங்க வந்திருக்கேன். இப்ப எனக்கு அனுகிரகம், அவன் மனுஷன், அவனால உன்ன மாதிரி ஆகாசத்துல எல்லாம் பறந்து வர முடியாது. ஆனா உனக்கு அத்தகைய ஒரு பிரபாவம் உண்டு. நீ தினமும் உன்னுடைய இலங்கையிலிருந்தே என்னை ஆகாச மார்க்கமா பூஜை பண்ணிட்டு போ, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ரங்கநாதர் உபய காவேரி மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால ரங்கநாதருக்கு என்ன பெருமை அப்படின்னுட்டா, அந்த ராஜா பூஜை பண்ணினார், இந்த ராஜா பூஜை பண்ணினார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு பெருமையா இருக்கு. ராமராஜா பூஜை பண்ணினார். ராஜாதி ராஜன் ராகவ பூஜித ரங்கராஜ பிரபும் பஜேயோ ராஜாதி ராஜ ராகவ பூஜித ரங்கராஜ பிரபும் பஜே கமலாலீத கிங்கீடி பூஷித கமல சரணம் பஜேகம் ராஜாதிராஜ ராகவ பூஜித ரங்கராஜ பிரபு
பஜேகம். சாட்சாத் ராமராஜாவால ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். எப்ப ஸ்ரீரங்கத்திலே உபய காவேரி மத்தியிலே அவன் வந்து அமர்ந்திருக்கானோ இந்த ஸ்ரீரங்கமே பூலோக வைகுண்டமா எடுத்து பிரத்யக்ஷம் கீதம் பரமபதம். எல்லாரும் எங்கேயோ வைகுண்டம் இருக்கு வைகுண்டம் இருக்குன்னு போறாலே, பூலோகத்திலேயே வைகுண்டம் இருக்கே. பிரத்யக்ஷம் கீதம் பரமபதம் பிரத்யக்ஷமிதம் பரமபதம் பிரதிதினம் ஸ்மரத ஸ்ரீரங்க பதம். பிரதிதினம் ஸ்மரத ஸ்ரீரங்க பரவாசுதேவோ ஸ்ரீரங்கநாத். சாட்சாத் பரவாசுதேவன் தான் இங்க ரங்கநாதனா இருக்கான். அதனாலே அத்தகைய ஒரு ரங்கநாதனுடைய பிரணவாகார விமானத்தை பார்த்தாலே போகும், நம்ம பாப்பங்கள் எல்லாம் போயிடும். பஷ்யத ரங்க விமானம் பக்தா பஷ்யதாம் ரங்க விமானம் பஷ்யதாம் சர்வ பாப விநாசனம். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம், அப்பேற்பட்ட ஒரு பெருமாள். இந்த ரங்கநாதர் யாரு அப்படின்னுட்டா ராமரால பூஜை பண்ணப்பட்ட பெருமாள். இங்கதான் சுவாமி வரார். சீத்தையோ ராமரை கல்யாணம் பண்ணிண்டா, கோதையோ ராமர் பூஜை பண்ணின ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிண்டார். பகவான கல்யாணம் பண்ணிக்கிறது சிரேஷ்டமா, பகவான பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பட்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது சிரேஷ்டமா அப்படின்னா, சீதையோ யார கல்யாணம் பண்ணிண்டா? பட்டரை. கோதையோ அந்த பட்டரால பூஜை பண்ணப்பட்ட பிரபுவை. அதனால சீத்தையை காட்டிலும் எங்களுடைய கோதை உயர்ந்தவள் அப்படின்னு சுவாமி வியாக்கியானத்துல எடுத்து அழகா காண்பிக்கிறார். ரொம்ப ரசிக்க ஹிருதயத்தோடு எடுத்து காண்பிக்கிறார். இப்படி ஆண்டாளுக்கு பலவிதமான ஏற்றங்களை சொல்லிண்டே வரா. அத்தகைய ஆண்டாளுக்கு இன்னொரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னுட்டா, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே சத்சங்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆழ்வாருடைய வீட்டுல அவதாரம் பண்ணினாலே அது அவளுக்கு கிடைத்த இன்னொரு பெரிய பாக்கியம். குழந்தையிலிருந்தே சத்சங்கம் கிடைக்கிற மாதிரி பெரிய ஆழ்வாருடைய பக்தியினுடைய அருமை தெரிஞ்ச ஒரு பிதா கிடைக்கணும், பக்தியினுடைய அருமை தெரிஞ்ச ஒரு மாதா கிடைக்கணும், பக்தியினுடைய அருமை தெரிஞ்ச ஒரு குடும்பம் கிடைக்கணும் இல்லையா? அத்தகைய ஒரு குடும்பம் ஆண்டாளுக்கு கிடைச்சது. 12 ஆழ்வார்களே பெருமாளுக்கு பல்லாண்டு கூறின ஒரு ஆழ்வார். அதுவும் அந்த யானை மேலே அவர் மதுரையில வரும்பொழுது கூடலழகர்னு சொல்லக்கூடிய பெருமாள் தாளம் போட்டுண்டு அவருடைய பல்லாண்ட கேட்ட பெருமாள், கேட்ட ஆழ்வார். அந்த ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்ர சாயிங்கிற சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அழகாக நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் சேகரிச்சு நித்திய புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். நந்தவனத்துல 5 விதமான புஷ்பங்களை பயிரிட்டு இருக்கார். கொடியில வரக்கூடிய முல்லை, ஜாதி, மல்லி போன்றது, செடியில வரக்கூடிய விருட்சி போன்றது, தண்ணியில வரக்கூடிய தாமரை, அல்லி, செங்கமலம் போன்றது, மரத்துல பூக்கக்கூடிய மகிழம், செம்பகம் போன்றது, தளிர்களான துளசி போன்றது, இத்தகைய 5 விதமான செடி கொடிகளை பயிரிட்டு அதிலிருந்து புஷ்பங்கள் எல்லாம் பறித்து கொண்டு வந்து பெருமாளுக்கு ஒரு நாள் விடாம புஷ்ப கைங்கரியம் பண்றார். அவருடைய பாசுரத்திலேயே ஒரு இடத்துல சொல்றார், எனக்கு தீட்டு வந்த நாள்களை தவிர மீதி நாள்கள் எல்லாம் இந்த கைங்கரியத்தை விடாம பண்ணிருக்கேன். ஏதாவது சொந்த பந்தம் போயிடுத்துனா தீட்டு வரும் இல்லையா? அந்த நாட்களை தவிர நான் ஒரு நாள் விடாம இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு அவரே தன்னுடைய பாசுரத்துல சொல்றார். அப்படியே அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது கலி பிறந்து 98வது வருஷம், நல்ல வருஷம், ஆடி மாசம், பூர நட்சத்திரம். கார்த்தால புஷ்பங்களை சேகரிக்கும் பொழுதே பகவானுடைய நாமாக்களை சொல்லிட்டு சேகரிக்கக்கூடிய வழக்கம் இல்லையா? அண்ணா தீர்த்தம் ஆடிட்டு புன்றம் தரிச்சுண்டு கார்த்தாலை ஒரு சங்கிரகமா அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்த புஷ்பம் பறிக்கிறதுக்காக பிரம்ம முகூர்த்தத்திலே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த நந்தவனத்துக்கு போறார். போகும்பொழுது அழகா பகவன் நாமாக்களை சொல்லிண்டே ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ
ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ. அப்படி பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டே புஷ்பங்கள்லாம் சேகரிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு ஜோதி தெரியறது, பட்டுன்னு ஒரு வெடி சப்தம் கேட்கறது. பார்த்தா சின்ன குழந்தை கிட்டக்க போகும் பொழுது 12 வயசு பெண் குழந்தையா தலை நிறைய முடியோட கோதை கையில ஒரு கிளியோட நிற்கிறா. இப்படிதான் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஸ்தல புராணம் சொல்றது. அந்த குழந்தையை வீட்டில் எடுத்துட்டு வந்து வளர்க்கிறார். குழந்தை இல்லாத அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த பெண் குழந்தைய பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷம். நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியா அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ஆழ்வாருக்கு கவலையே இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு என்ன கதை பிடிக்கும்னா கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகள் தானே பிடிக்கும். இவர் பண்றதோ பக்தி பண்றதோ கிருஷ்ணன குழந்தையா. அதனால இவருடைய பாசுரங்கள் எல்லாமே ஆண்டாளுக்காக பண்ணினா மாதிரி, ஆண்டாளுக்கு கிருஷ்ண கதையை சொல்ற மாதிரியே அந்த பாசுரங்கள்லாம் அமையறது. மற்றவர்கள் எல்லாம் வடமதுரையில கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்னு சொல்ல, நம்முடைய பெரியாழ்வாரோ அந்த கிருஷ்ணன் திருக்கோஷ்டியூர்ல தான் பிறந்தான் அப்படிங்கிறார். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலர்ந்தலராயிற்றே. பாகவதத்தை ஆழ்வார் எப்படி ஹிருதயத்துல வாங்கின்னு இருக்கார். பாகவதத்திலே பகவான் அவதாரம் பண்ணின உடனே நந்தோத்சவத்துல ஹரித்ராச்சூர்ண தைலாத்பிகி எல்லாம் மஞ்சள் நீர் ஆரத்திய ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுண்டாங்கிற வாக்கியம் வருது. அது அப்படியே தமிழ்ல கொண்டு வரார். என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலர்ந்தலராயிற்றே. எல்லா கோபிகளும் பகவான பார்க்கறதுக்கு ஓடுறத பாகவன் சித்ராம்பராகா பதிசிகாச்சுத மால்ய வருஷா நந்தாலயம் சவலயாம். விதவிதமான அம்பரம், நல்ல டிசைன் போட்ட படவை கட்டின்ற சித்ராம்பராகா பதி சிகாச்சுத மால். தலையில் இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் கீழே விழ நந்தாலயம் சவலயா. கிருஷ்ணன் பிறந்த அந்த நந்தனுடைய கிரகத்தை தேடிண்டு ஓடினார் பாகவதத்துல. ஆழ்வார் அதையே ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கோட்ட நின்றாடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. அப்படியே தமிழ்ல ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார். இங்க சொல்றார், என்ன சொல்றார்? பாடுவார்களும் பல்பறை கொட்ட விசித்திர வாத்யேகி அப்படின்னார் பாகவதத்துல. இங்க பல்பறை கொட்ட நின்றாடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. பகவானுடைய அவதார கட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு அவனை தொட்டிலிட்டுறதுல இருந்து மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமலந்தோனே தாலேலோ அப்படிங்கிற அளவுல எல்லாத்தையும் பாடியிருக்கார். கண்ணன் அப்படின்னு விட்டாலே குழந்தை அப்படின்னா பகவானுடைய நவநீத சௌரிய லீலை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். குழந்தைனாலே கிருஷ்ணனாலே ஒரு பானையோட கையில வெண்ணெய் வச்சுட்டு திரு திருன்னு முழிக்கிற அந்த திருட்டு கிருஷ்ணன் தானே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். தன்னுடைய அழகான பாசுரங்கள்னால அத்தகைய பகவான் வெண்ணெய் திருடின லீலைகள் எல்லாம் ஆழ்வார் தன் பங்குக்கு அவரும் மங்களாசாசனம் பண்றார். எப்படி பண்றார் அப்படின்னா, எல்லாரும் கோபிகள் ஒவ்வொருத்தரும் யசோதை கிட்ட புகார் சொல்றா. பாகவதம்னா என்ன? ஒரு மகாத்மா எழுதினார், இந்த கண்ணன் பண்ணின லூட்டி எல்லாம் ஒவ்வொருத்தரா யசோதை கிட்ட புகார் சொன்னா பக்கத்துல ஒருத்தர் எழுதிண்டார், அதுக்குதான் பாகவதம்னு பேருன்னு ஒருத்தர். இவன் வெண்ணையை திருடினான், பாலை திருடினான், தயிரை திருடினான், கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டான், இப்படியே சொல்லக்கூடிய புகார்கள் எல்லாம் ஒருத்தர் நோட்ஸ் எடுத்துட்டா. அந்த நோட்ஸுக்கு பாகவதம்னு பேர் வந்துடுத்தோ அப்படின்னார். யசோதை கேட்கிறா, என்ன சொல்ற? என் வீட்டுல ஒரு குழந்தை இருந்தான். கொஞ்ச நாளா என் வீட்டு குழந்தைய கண்ணன் மாடு மேய்க்கிறதுக்கோ திருடுறதுக்கோ விளையாடுறதுக்கோ கூப்பிட்டு போகிறது இல்லை, டூ விட்டுட்டான். எந்த குழந்தையும் எப்ப கண்ணன் தன்னோட மாடு மேய்க்க கூப்பிட்டு போவான், திருடுறதுக்கு கூப்பிட்டு போவான், விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போவான்னு ஏங்கிண்டு கிடக்கும் பாவம்.
எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து கண்ணன் டூட்டுட்டாமா, கண்ணன் டூட்டுட்டாமா, கண்ணன் டூட்டுட்டாமா. எல்லா குழந்தைகளையும் மாடு மேய்க்க கூப்பிட்டு போறான், எல்லா குழந்தைகளையும் வெண்ணெய் திருடுறதுக்கு கூப்பிட்டு போறான், என்ன மட்டும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாமேன்னு இந்த குழந்தை அழுதுண்டே இருக்கும். நானும் எவ்வளவோ சமாதானம் சொல்லுவேன். என்றைக்கு இல்லாத அதிசயமா? உன் குழந்தை கண்ணன் என்ன பண்ணினா, இன்னைக்கு வீட்டு வாசல்ல இன்றைக்கு யார் வீட்டுல வெண்ணெய் திருடலாம்னு யோசிச்சுட்டே கார்த்தால படிக்கட்டை இறங்கினான். என் வீட்டு வாசல்ல படிக்கோலம் போட்டு செம்மண்ணிட்டு மாவள தோரணம் கட்டியிருந்தேன். இன்னைக்கு திருவோணம்ங்கிற பண்டிகை. வழக்கமா ஒரு வெண்கல பானையில தான் நான் அக்கார வடசல் பண்ணுவேன். என்னவோ தோணித்து இன்னைக்கு ஒரு வெந்நீர் தவளையில பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 12 திருவோணம், ஒரு சிரவணத்துக்கு பண்ற மாதிரி. உன் குழந்தை வாசல்ல இப்படி படிக்கட்டுல காலை வச்சானா, என் பையன் இப்படி திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே நல்லா அப்படியே மூச்சை பிடிச்சு இழுத்து பார்த்தா நல்ல வெள்ளத்தோட வாசனை, நெய் வேற சேர்ந்திருக்கா, நல்ல வாசனை. அக்கார வடசல்ல அப்படியே இந்த பாகு காய்ச்சி நெய் வரும்பொழுது ஒரு வாசனை வரும் பாருங்கோ, அதை சாப்பிடறதை விட நன்னா இருக்கும். அப்படி ஒரு வாசனை. ஆழ்வார் வேற இங்க சொல்றார், செந்நெல் அரிசி சிறுபருப்பு செய்த அக்காரம் நறு நெய் பாலால் அப்படிங்கிறார். அந்த நல்ல வாசனை வந்திருக்கு போல இருக்கு. இவன் கோவில்ல பெருமாள் இல்லையா, எத்தனை பேர் இவனுக்கு அக்கறை விடசல் அம்சம் பண்ணிருப்பான். அதனால இவனுக்கு நல்லா டேஸ்ட் தெரியறது, இவனுக்கு பதம். அதனால என்ன பண்ணினா, இங்கேயே இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் இருக்கும் பொழுது வெளியில போய் எதுக்கு விளையாடணும் தீர்மானம் பண்ணி, என் பையன் வீட்டு வாசல்ல சாதுவா உட்கார்ந்துட்டு இருந்தான் இல்லையா, அவனை பார்த்து கண்ணன் கூப்பிட்டான், இங்க வா அப்படின்னு. என் பையனுக்கு சந்தோஷம் தாங்கல. நிஜமா நம்மளையா கண்ணன் கூப்பிடுறான், நம்ம கூட தானே டூட்டுட்டானே. கண்ணா என்னையா? உன்னே தான். நீ டியூட்டி இல்லப்பா பழம் வா. என் குழந்தைக்கு தலைக்கால் புரியல. கண்ணன்ட்ட போன உடனே, என்ன கண்ணா என்ன விஷயம், எங்க திருட போனோம் இன்னைக்கு? இங்கெல்லாம் இல்ல, உங்க வீட்டுல ஏதோ கக்கு அப்புச்சி பண்றா போல இருக்கே, நல்ல வாசனை வருதே. ஆமா, எங்க அம்மா இன்னைக்கு அக்கார விடசல் பண்றா. என்னடா விசேஷம்? இன்னைக்கு திருவோணம். உங்க அம்மாட்ட என்ன கூப்பிட்டு போறியா? கூட்டிட்டு போறனே. இந்த குழந்தை கூட்டிட்டு போன உடனே அந்த அக்கார விடசல் பெரிய வெந்நீர் தவளையில பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த மாமி. கண்ணனும் தன் குழந்தையும் பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கல. கண்ணா, உனக்கு வேண்ட அளவுல வெண்ணெய் தரேன், பால் தரேன், தயிர் தரேன், என்ன வேண்டுமானாலும் தரேன். இனிமே என் பையனோட காலெல்லாம் விடக்கூடாது. அவனை எங்க போனாலும் கூப்பிட்டு போனோம். அதெல்லாம் அப்புறம் தாங்கோ, இப்ப எனக்கு அக்கார விடசல் தாங்கும். இங்க பால் தரேன், வெண்ணெய் தரேன், தயிர் தரேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப அக்கார விடசல். எந்த சாதாரண குழந்தைய பார்த்தாலே பெண்களுக்கு மனசு உருகி போயிடும். இவனோ தெய்வ குழந்தை. உனக்கு இல்லாத அக்கார விடசலாடா போடுறேன். அப்படியே இந்த குழந்தை அந்த பையனோட பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனை பார்த்து சொல்றான், பரகாலா என்ன கண்ணா, இன்னைக்கு திருவோணம் பண்டிகை இல்லையா? ஆமா. இந்த அக்கார விடசெல்லாம் ஸ்நானம் பண்ணாம தேர்த்தாமாடாம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உம்மாச்சி கண்ணை குத்திடும். நீ போய் என்ன பண்ணு, பக்கத்துல தானே யமுனை இருக்கு, 5 கிலோமீட்டர் ஒரு பெரிய விஷயமா? நீ ஓடி போய் ஒரு தீர்த்தம் ஆடிட்டு ஓடி வந்துடுறியா? கண்ணா, நீ தீர்த்தம் ஆடிட்டிய, நான் போன தீபாவளிக்கே ஆடிட்டேன். சொல்ற ஒரு ஸ்பீடுல ஒண்ணுமே புரியாது. இந்த குழந்தை பாவம் லொங்கு லொங்கு லொங்குன்னு ஓடுறது. அவன் வெளியில போனானோ இல்லையோ, மாமிட்ட வந்தான், மாமி எனக்கு பசிக்கிறது, வயிற்ற பத்தையெல்லாம் குழஞ்சு போயிடுத்து அப்படின்னு காண்பிக்கிறான். வயிறு அப்படியே குழஞ்சிருக்கு. ஐயோ பாவம், இந்த யசோதை இந்த குழந்தைக்கு சோறே போடுறது இல்லை போல இருக்கு. என்ன பண்ணினா, ஒரு இலைய கொண்டு வந்தா, அதில் அக்கார விடசல போட்டா. போட்டோடனே, மாமி இதை சாப்பிட்டா திகட்டுமே, அதுக்கு ஏதாவது காரமா ஒரு கருமது பண்ணிருக்கலாம். வாழைக்காய் கருமது பண்ணிருக்கேன்டா. பத்தியா, நீ சொல்லலைன்னா எனக்கு மறந்து போயிடுறது. இப்படிதான் ஆத்துல நிறைய பச்சடி பாயசம் எல்லாம் பண்ணுவேன். எங்க அத்தை மாமாக்கு போடும்போது மறந்து போயிடும். அப்புறம் நானே வச்சுட்டு எல்லாத்தையும் சின்ன குழந்தை கரெக்டா ஞாபகமா கேட்கிற பார். அங்கேருந்து வாழைக்காய் நல்ல பொடி தூவின கரமத்தை எடுத்துன்னு வந்து போடுறா. போடும்போது பார்த்தா அக்கார விடசல காணும். மாமி அக்கார விடசல்ங்கிற கரமத் போடலையா? நான் அக்கார விடசல் எடுத்துட்டு வரேன்னு அக்கார விடசல் எடுத்துட்டு தான் கரமதை காணும். இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ட்ரில்லு வாங்குறான். அவ வரத்துக்குள்ள அது காணாத போயிடுறது. அவ பெரிய அன்ன வெட்டி வச்சிருக்காளா வெந்நீர் தவளை, அதுல விட்டா டங்குன்னு சப்தம் கேட்டு அங்கேருந்து வந்து, கண்ணா ஆச்சுரா அப்படின்னு.
என்ன மாமி இவ்வளவு கருமையா இருக்கே நீங்க, இத்துணுண்டா பண்றது? உங்க கையில கட்டெரும்பு தான் கடிக்க போறது பாருங்க. எனக்கு என்னவோ சாப்பிட்டா மாதிரியே இல்லை, இன்னும் போட்டா சாப்பிடுவேனா. 12 திருவோணம் மட்டேன் பண்டும் இப்பிள்ளை பரிசறிவன் இன்னம் புகப்பெண் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான். இப்படி சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுல இருந்து ஓட்டம் பிடிச்சானா, ஓட்டம் பிடிக்கும் பொழுது அந்த பையன் பாவம் யமுனையில இருந்து குளிச்சுட்டு வருது. கண்ணா அப்படின்னு படா டூ ஓடியே போயிட்டான். இவன் அங்கிருந்து கிளம்பினா ஒத்தி வரா. அவ சொல்றா, சொல்லில் அரசி படுதி நங்காய் சூழல் உடையன் உன் பிள்ளை தானே, இல்லம் புகுந்து என் மகளை கூவி கொள்ளையில் நின்று கொணர்ந்து விற்ற நல்ல நாவற்பழங்கள் கொண்டு கைவளை தன்னை கழற்றி கொண்டு அவ்வொருத்திக்கு அவ்வளை கொடுத்து நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. ஆரம்பிக்கும் போதே சொல்றான், நல்ல அம்மா நல்ல புள்ள. எப்படிதான் ஜோடி சேர்ந்தேலோ தெரியல எனக்கு. நான் என்ன சொன்னாலும் அவன் இல்லைன்னு சொல்ல போறான், நீயும் ஆமா ஆமான்னு சொல்ல போற. நல்ல அம்மாவும் பிள்ளையமா சேர்ந்திருக்கேன். சொல்லில் அரசி, எப்படியாவது நீயும் சமாளிச்சிருவேன், அவனும் சமாளிச்சிருவான். இருந்தாலும் நடந்ததை சொல்லித்தானே ஆனும் சொல்றேன். சூழல் உடையன் உன் பிள்ளை தானே. என்ன பண்ணினா? நான் என் கணவர் எங்களுக்கு ஒரே ஒரு பொன் குழந்தை. ரொம்ப ஆசையா அந்த குழந்தைய வளர்க்கிறோம் நாங்க. ஒரு நாள் எங்களுக்கு மதுராவில ஒரு அவசரமான வேலை, குழந்தைய கூட்டின்னு போக முடியாது. வீட்டுல ஒரு திருவிழா வரதுனால, ஒரு பண்டிகை வரதுனால நிறைய பக்ஷணங்கள்லாம் ஒருத்துல ரவாலாடு பண்ணி வச்சிருக்கோம், மாலாடு பண்ணி வச்சிருக்கோம், சீடை பண்ணி வச்சிருக்கோம், முறுக்கு பண்ணி வச்சிருக்கோம், சொஜ்ஜியப்பம் பண்ணி வச்சிருக்கோம், அதிரசம் பண்ணி வச்சிருக்கோம், தேங்கோள் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாம் டின்னா பித்தளை சம்படத்துல அடுக்கி வச்சிருக்கா. ஒரு பானை நிறையா வெண்ணெய், ஒரு பானை நிறையா தயிர், பானை நிறையா மோர், பால் எல்லாம் இருக்கு. அவளுக்கு என்ன அப்படின்னா, இந்த கோகுல வாசிகளுக்கு பணங்காசை வச்சுட்டு போறதுக்குள்ள கூட பயம் வராது. ஆனா இதெல்லாம் வச்சுட்டு போறதுலதான் அவளுக்கு பயம். வீட்டுல 1000 பவுண்ட் இருக்கட்டும், வைரம் இருக்கட்டும், கவலைப்படாம போயிட்டு வந்துருவா. ஒண்ணும் 2 பக்ஷணமும் பாலும் தயிரும் இருந்தாதான் அவளுக்கு பயத்தை கலக்கம். ஊருக்குள்ள போயிட்டு வரத்துக்குள்ள இவளுக்கு மதுரால ஒரு தவிர்க்க முடியாத காரியம் போகணும். குழந்தையும் கூட்டுண்டு போக முடியாது. அந்த குழந்தைக்கு நேற்றுக்குதான் மதுராவில போய் 6, இந்த கைக்கு 6 வலை, இந்த கைக்கு 6 வலை, எல்லாம் வைரம் முத்து பவழம் வைடூரியத்தினால நிறைய ஒரு டஜன் வலை வாங்கி போட்டிருக்கான். செல்ல குழந்தையா இருக்கிறதுனால வீட்டிலேயோ இவ்வளவு பக்ஷணம், குழந்தை கையிலயோ 6, 6, 12 ஒரு டஜன் வலை, எல்லாம் வைரம் வைடூரியம் முத்து பவழம். அவசியமா மதுராவுக்கு போயாகணும். என்ன பண்றது? இந்த குழந்தைக்கும் சமத்து போராது. என்ன பண்றதுன்னு பார்த்தா, வீட்டுல எல்லா கதவையும் பூட்டினா, இந்த குழந்தைய கூப்பிட்டு வாசல்ல உட்காத்தி வச்சா, உன்னை திறந்து உள்ள வச்சுட்டு விட்டுட்டு போறது நம்ப முடியாது. எல்லாத்தையும் பூட்டிடுறேன், அந்த கதவு இந்த கதவு எல்லா கதவையும் பூட்டிட்டு வாசல்ல திண்ணைக்கு மேல தூணுக்கு மேல ஒரு இடம் இருக்கு, அங்க சாவியை ஒளிச்சு வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கே சில சமயம் சாவி எங்க வச்சேன்னு மறந்து போயிடும். இன்னொருத்தட்ட சொன்னாலாவது ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்றேன். நீ பேசாம உட்கார்ந்துக்கோ, கண்ணன் வருவான். கண்ணன் வந்தா வாயை திறக்கவே திறக்காத. எப்படி பேசினாலும் உன்னை நோண்டி அவன் வாயை பேச வச்சு அவன் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவான். போனா பிறகு ஒரே ஒரு நாளைக்கு மௌன விரதம் இருந்துரும். பேசாம இந்த குழந்தைக்கு நிறைய புத்திமதி எல்லாம் சொல்லி இந்த வயிறு வேலையெல்லாம் வெளியில காண்பிக்காதபடி ஜாக்கிரதையா உட்கார்ந்துக்கோ. அந்த குழந்தை சொல்றது, அம்மா நான் எல்லாம் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாம போயிட்டு வாமா. அந்த கண்ணெல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் கிளம்பி போயிட்டா, அந்த குழந்தை திண்ணையில அப்படியே புத்தர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. வாயத்தை பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கு. கண்ணன் அந்த பக்கமா ஓடுறான். அந்த வீதியில ஓடினவன் இந்த பொண்ணு இப்படி பார்த்தது கண்ணன் ஓடுறது, இப்படி பார்த்தது கண்ணன், அதை பார்த்துட்டான். இவ ஒரு மாதிரி இருக்கா. சுபாவமா மௌனமா இருக்கிறதுக்கும் பேசக்கூடாதுன்னு மௌனமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அது தெரிஞ்சிடும். என்னவோ விஷயம் இருக்கு. அதனால போனவன் அப்படியே போனான் இல்லையா, ரிவர்ஸ்லயே திரும்பி வந்து அந்த திண்ணை கிட்ட அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான் அந்த குழந்தைய. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அது கேக்குறான். இல்ல வேண்டாம், இன்னைக்கு நீ மௌன விரதமா, பேச மாட்டியா? ரொம்ப நல்லது. ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்த, நாளைக்கு சொல்லிக்கிறேன். சில பேர் இப்படி சொல்லிட்டா நமக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி வந்துடும். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் தெரிவிக்க வேண்டும், ரொம்ப முக்கியமானது, அதை நேரில் சந்திக்கலாம்ட்டாக்க
அவ எப்ப வரத்துக்குள்ள நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் இல்லையா? இந்த மாதிரி சில பேர் பண்ணுவா. அந்த மாதிரி கண்ணனும் என்ன பண்றானோ, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அப்புறம் சொல்றேன் நீ இப்ப பேச மாட்டேங்கிறேன்னு உடனே வேணும்னே போறான் அந்த குழந்தை அவனை கூப்பிடுறது. பேசதானே கூடாது. என்ன அப்படிங்கிறான், இப்ப சொல்லு. அப்புறங்கிறான், இப்ப. இந்த குழந்தைய அழ விட்டுட்டு கடைசியா காதுல வந்து, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்ன மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னா அந்த குழந்தை தன்னை மறந்து, நிஜமாவா கிருஷ்ணா அப்படின்ட்டு நான் எல்லார்கிட்டயுமே இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த குழந்தை பேசி விடுத்த பாவம். உங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? இல்ல. நான் எங்க போயிருக்கான்னு கேட்க மாட்டேன். நீ கேட்காட்டாலும் கவலை இல்ல, மதுரைக்கு போயிருக்கா அவ்வளவுதான். சாவி எங்க இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன். இல்ல இங்கதான் இருக்கு. சாவி எடுத்தான், உள்ள போனா அங்க இருக்கிற லவாலாடு, அங்க இருக்கிற மாலாடு, முறுக்கு, சீடை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது ஏதாவது விளையாடணும் இல்லையா? விளையாடும் பொழுது இந்த குழந்தை அங்கதான் மாலாடு இருக்கு, அங்கதான் ரவாலாடு இருக்கு, அங்கதான் இருக்கும்போது அந்த குழந்தையோட கையை பார்க்கறான், அப்படியே வலையெல்லாம் மின்றது பளீர்னு. சரி, இந்த வளையல வச்சுட்டே இன்னைக்கு ஒரு கேம் ஆரம்பிக்கலான்னு தோணித்து அவனுக்கு. எல்லாம் சாப்பிட்டாச்சு, உங்க அப்பா அம்மா வரத்துக்கு நாழி ஆகும் போல இருக்கு, நம்ம ஏதாவது விளையாடலாமா? என்ன விளையாட்டு கண்ணா? என்கிட்ட இந்த மாடு மேய்க்கிற குச்சி இருக்கு, இந்த 6 வளையல் 12 வளையலை கழட்டி கொடு, நான் தான் வளையல் விற்கிறவர், நான் சும்மா வளையல் நீ வளையல் விற்கிற செட்டியாரே அப்படின்னு கூப்பிடணும், சும்மா காசு தரணும், நான் வளையல் தரேன், இதான் விளையாட்டு. நிஜமா தந்துடுவியா? நிஜமா ப்ராமிஸா தருவேன். அந்த குழந்தை கொஞ்சம் பயந்துட்டே வளையெல்லாம் கழட்டி கொடுத்தது. அவனுடைய குச்சியில இந்த வளையெல்லாம் சொருகின்னா, அப்படி நல்ல தொப்பை வேற இருக்கு கண்ணங்கரையல்னு. நீ தொப்பையை சாச்சுட்டு ஒரு நடந்து வளையல் அப்படின்னா, அந்த பொண்ணு அங்கிருந்து வளையல் விற்கிற செட்டியாரே அப்படின்னு போயிட்டான் அவன். இங்க சொல்றா யசோத கிட்ட, அந்த வளையல என்ன பண்ணினான் தெரியுமா? வீட்டு வாசல்ல ஊத்தி நாவல் பழம்னு வித்தான். அந்த நாவல் பழம் விற்கிறவள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வளையலை கொடுத்து நாவல் பழம் சாப்பிடுறாண்டி. அந்த நாவப்பழ கறிக்கு அந்த நாவல் பழம் ஏது தெரியுமா? ஒரு வாரம் முன்னாடி அம்மா எனக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா என் வீட்டு தோட்டத்துல நிறைய நாவல் பழம் கீழே விழுந்து வீணாகிறது எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணி பிழைச்சுக்கணும். கொல்லையில் நின்று கொணர்ந்து விற்ற நல்லன நாவற்பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. அப்படி சிரிக்கும் பொழுது நாவப்பழம் சாப்பிட்டா இந்த பல்லுல எல்லாம் நீளம் தெரியும். வாயால இல்லைங்கிறான், பல்லுனால ஆமாங்கிறான். இதெல்லாம் பெரியாழ்வாருடைய பாசுரம். இதெல்லாம் ஆண்டாளுடைய பக்தியை வளர்க்கறதுக்கு நல்ல புஷ்டியா எடுத்து, ஆண்டாளுடைய அழகான பாசுரங்கள்னாலே தன்னுடைய பக்தி, அவளுடைய பக்தியை நமக்கு புரியறது. ஆண்டாள் பெரியாழ்வார் பக்கத்துல படுத்துன்னு இருக்கா. நம்முடைய பக்தி எது சத்தியமா இருக்கு அப்படின்னுட்டா நம்ம அடிக்கடி நமக்கே ஒரு சந்தேகம் வரும். நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோமே, அந்த பக்தியிலே நமக்கு முன்னேற்றம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வரும். நம்முடைய பக்தியிலே நம்ம முன்னேற்றம் அடைந்துட்டு இருக்கோங்கிறதுக்கு ஒரு ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிரூபணம் சொப்பனத்திலே நமக்கு சில தரிசனங்கள்லாம் ஏற்படுறதுதான். கனவுல ஏதாவது கோவில், கனவுல ஏதாவது குளம், கனவுல ஏதாவது பெரிய மலை, ஒரு தேவதா ஆலயங்கள், மகான்களை தரிசனம் பண்ற மாதிரி சில தேவர்களுடைய தரிசனம், இதெல்லாம் பக்தியிலே நம்ம முன்னேறின்று இருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அடுத்ததா நம்ம எதை நினைச்சுட்டே இருக்கோமோ அதுதான் சொப்பனத்துல வரும். சொப்பனம்ங்கிறது ஒரு ஆழ் மனதனுடைய வெளிப்பாடு. நம்ம எது விஷயமாவது நமக்கு பயமோ, எது விஷயமாவது கவலையோ, எது விஷயமான ஒரு தொந்தரவு இருந்தா பெரும்பாலும் அது ரிலேட்டட் தான் சொப்பனம் வருத நீங்களே பார்க்கலாம். அதனாலேயே நாம எதை சிந்தனை பண்றோமோ அதுதான் சொப்பனத்துல வெளிப்படுறோங்கிறது சொப்பன சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அப்ப நமக்கு பகவானுடைய சிந்தனையே கனவுல வருமானால் நமக்கு அத்தகைய ஒரு பகவத் பக்தி இருக்குங்கிறதுக்கு நமக்கு நாமே ஒரு நிரூபணம். அது பெரியாழ்வார் பக்கத்துல ஆண்டாள் குழந்தை படுத்துன்னு இருக்கா. குழந்தை படுத்துன்னு இருக்கும் பொழுது திடம்னு, கண்ணா அப்படி பண்ணாதே, கண்ணா அப்படி பண்ணாதே, கண்ணா அப்படி பண்ணாதேன்னு அந்த குழந்தை ஏதோ கனவு கண்டிருக்கு. கனவுலையே அந்த குழந்தை கத்துறது. பெரியாழ்வார் அந்த குழந்தை எழுப்பி, போத ஏதாவது கனவு கண்டையா?
ஏன் என்ன நடந்தது? இப்ப கண்ணா கண்ணான்னு சொன்னியே. அந்த குழந்தை அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு, "ஓ கனவா? கனவுல என்னம்மா கண்ட?" பெண் குழந்தைகளுக்குன்னு சில விளையாட்டு உண்டு. ஆண் குழந்தைகளுக்குன்னு சில விளையாட்டு உண்டு. ஆண் குழந்தைகளா இருந்தா தாண்டு குதிரை விளையாடுவான், கபடி விளையாடுவான், பந்து விளையாடுவான். அது மாதிரி அவர்கள் எல்லாம் யுத்தம் மல்யுத்தம் பண்ணுவான். பெண் குழந்தைகளா இருந்தா அம்மான விளையாடும், ஊஞ்சல் விளையாடும், சிறு வீடு கட்டி விளையாடுறது. இதெல்லாம் பெண்களுடைய லலிதமான விளையாட்டுக்கள். யமுன கரையில அன்றைக்கு ஆண்டாளுக்கு ஒரு சொப்பனம். யமுன கரையில இருக்கக்கூடிய மணல் திட்டுல தன்னுடைய தோழிகளோட சேர்ந்து அழகா மணல்ல ஒரு சிறு வீடு கட்டி விளையாடுறான். சின்ன குழந்தைகள்லாம் ஒரு கோபுரம் மாதிரி பண்ணும், இப்படி கையை விடும், அந்த பக்கமா கையை எடுக்கும், அதுக்கு ஒரு படிக்கட்டு வைக்கும். இப்படி எல்லாம் மணல்ல வீடு கட்டி விளையாடுறதுக்கு சிறு வீடு கட்டி விளையாடுதல்னு பேரு. ஆண்டாள் இப்படி சிறு வீடு கட்டி விளையாடி தன்னுடைய தோழிகளோடு சூழ்ந்திருக்கும் போது கண்ணன் கோபால பசங்களோட ஓடி வரான். ஓடி வந்து டக்குன்னு என்ன பண்ணினான் கிருஷ்ணன், கிடு கிடுன்னு இந்த கோப குட்டிகளுடைய இந்த ஆண்டாளுடைய கோஷ்டிக்குள்ள நடுவுல புகுந்து காலுனால அவர்கள் கட்டின சிறு வீட்டை அப்படி தட்டி விட்டுட்டான். கோபம் வந்தது ஆண்டாளுக்கு. நான் கஷ்டப்பட்டு என்னுடைய தோழிகளோட கையினாலே ஏதோ விளையாடுறதுக்கு ஒரு வீடு கட்டியிருந்தா அந்த வீட்டை இப்படி வந்து களைச்சுட்டானே அப்படிங்கறதுனால கண்ணனை நடுவுல நிக்க வச்சு இந்த இந்த குட்டிகள்லாம் சேர்ந்து கையை அப்படி கோத்துண்டு சின்ன பெண் குட்டிகள் எல்லாம் 5 வயசு 6 வயசு சூழ்ந்து நிற்கிறது கண்ணனை சூழ்ந்து நின்னுண்டு நேரம் ஆண்டாள் பார்த்து கேட்கிறா கண்ணனை, ஏண்டா நாங்க சிறு வீடு கட்டி விளையாடும் பொழுது வந்து களைத்த அப்படிங்கிறா. அவனோ கிளுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சானாம். பெரியாழ்வார் கேட்கிறார், அப்புறம் என்னமா நடந்தது? முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கிடவையோ கோவிந்தா. பெரியாழ்வார்ட்ட சொல்றா, அவன் வீட்டை தான் களைச்சான்னு நான் நினைச்சேன்பா. அப்புறம் அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாரு, அந்த சிரிப்புல என் மனசை களைச்சிட்டு போயிட்டான். சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கிடவையோ கோவிந்தா. அப்படியா அவளுடைய அனுபவம். நாளுக்கு நாள் இவருடைய பக்தி அதிகமாக 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 நம்முடைய பக்தி பொறத்தியாருக்கு புரியாம இருக்கிறது தான் நம்முடைய பக்தி பெரிய பக்தின்னு அர்த்தம். சாமானிய பக்தி எல்லாருக்கும் புரிஞ்சிடும். நம்ம தலைவலின்னா இன்னொருத்தருக்கு புரியுறது, கால்வலின்னா புரியுறது, நமக்கு வயிற்று வலின்னா புரியுறது, கடன் தொல்லைன்னா புரியுறது. ஏன்னா அவர்களுடைய அனுபவம் உண்டு. நான் மாதம் திருப்பதி போவேன், மாசம் குருவாயூர் போவேன், வெள்ளிக்கிழமைனா கோவிலுக்கு போவேன் இப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி நமக்கும் புரியும், நாமும் பண்ணுவோம். ஆனா அந்த பக்தி எல்லாம் சாதன பக்தியே தவிர இது சாத்திய பக்தி இல்லை. பக்தி அப்படின்னு நமக்கு ஏதாவது துளியூண்டு ஹிருதயத்துல அங்குரித்திருக்குமானால் பகவானை நினைச்ச உடனே கண்கள்லேந்து ஜலம் வரணும், மேனி சிலிர்க்கணும், கம்பம் ஏற்படணும். 19 விதமான பாவ லட்சணங்களை நாரதர் சாண்டில்யர் போன்ற பக்தி சூத்திரங்கள் எல்லாம் சொல்றது. இது உங்களுக்கு ஏற்படாத நமக்கு ஏற்படாத வரைக்கும் நம்மள பக்தன்னு சொல்லிக்கவே முடியாது. கவலையை நினைச்சு அழுக வரதில்லை, கஷ்டத்தை நினைச்சு அழுக வரதில்லை. காரணமே இல்லாம அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஸ்மரித்த மாத்திரத்துல எல்லாம் பகவானுடைய கிருபை லீலை எதை நினைச்ச மாத்திரத்திலையும் கண்கள்லேந்து அப்படி ஒரு ஜலமும் மேனி சிலிர்ப்பும் கத்கதமும் உடம்புல ஒரு கம்பமும் அப்படி மேனி சிலிர்ப்பும் ஏற்பட்டதுதான் பக்தி. அதுதான் ஆரம்பம். இது மாதிரி 19 சொல்லிருக்கு. 19னா என்னன்னா, கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் ஒண்ணு, மேனிசில் இருக்கிறது ஒண்ணு, கத்கதம் ஒண்ணு, கம்பம் உடம்புல ஒரு நடுக்கம் ஒண்ணு, கீழே மூர்ச்சியாய் இது மாதிரி 19. இந்த 19ம் சாட்சாத் ராதாதேவி, மீரா, ஆண்டாள் போன்ற மகாபிரபு போன்ற உத்தம பக்தர்கள்ட்ட தான் காண கிடைக்கிறது. சாமானிய பக்தன்ட்டு 1-2 கிடைச்சாலே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுதோ, பகவான சிந்தனை பண்ணும் பொழுதோ, திவ்ய தேசத்துல போய் பெருமாளுடைய சன்னிதானத்துல அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கும் பொழுதோ ஒரு சொட்டு கண்லேந்து ஜலம் வந்து கொடுத்தனாலே நீ பாக்கியவான். மீதி அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போறது, பூஜை பண்றது, பாராயணம் பண்றது எல்லாம் சாதன பக்தி. சாதன பக்தினா அந்த பக்தி வரத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு பக்தி. ஆனா இந்த சாதன பக்தியும் பண்ணும் பொழுது குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும்னு பண்ணிட்டியானால் அந்த பக்தி வராது. இந்த லௌகீக விஷயங்களை பரமார்த்திகத்தோட சம்பந்தப்படுத்தாம அது எப்படி வேணா நடந்துட்டு போகட்டும்னு நினைச்சுண்டு அந்த உத்தம பக்தி வரணுங்கிறதுக்காக இந்த பக்தியை பண்ணினாதான் அந்த பக்தி வரும்.
ஒரு கால் லௌகீகமான விஷயங்களே நம்முடைய சிந்தனை இருக்குமானால் ஒரு காலம் அத்தகைய சாத்திய பக்தின்னு சொல்லக்கூடிய பிரேம பக்தியோ ராக பக்தியோ வராது. உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரேம பக்தர்களையோ ராக பக்தர்களையோ புரியாது. தமிழ்நாட்டுல கூட சமீப காலம் வரைக்கும் ரமணர் மாதிரி ஞானிகள் இருந்தா, ஞானானந்த சுவாமிகள் போல யோகிகள் இருந்தா, சில சித்த புருஷர்கள் இருந்தா, நம்மாழ்வார் ஆண்டாள் போன்ற பக்தர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஞானத்தை காட்டிலும் பக்தி உயர்ந்தது. நான் சொல்லக்கூடிய பக்தி பிரேம பக்தி. இது புரியாது. உயர்ந்தது, ஆனா உயர்ந்ததுன்னு புரிந்தா கூட போறோம். பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேயே அத்தகைய ஒரு பக்தர்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அத்தகைய உயர்ந்த பக்தி ராக பக்தின்னு சொல்லக்கூடிய பிரேம பக்தி, அத்தகைய பக்தி ஆண்டாளுடைய பக்தி. அதனால ஆண்டாளுடைய பக்தியை யாருக்குமே புரியல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பெரியாழ்வார்ட்ட வந்து சொல்றா, உன்னுடைய குழந்தைக்கு நாளுக்கு நாள் இப்படி ஏதோ உடம்புல ஒரு வியாதி மாதிரி இருக்கு, கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அவ ஏதோ ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். குழந்தையா இருக்கும்பொழுது இந்த பேச்செல்லாம் நன்னா இருந்தது. இதெல்லாம் சாத்தியமா, நடக்குமா? காலகாலத்துல ஒரு நல்ல வரனா பார்த்து உன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவை அப்படின்னு இப்படிலாம் நமக்கு அனுகூல சத்ருன்னு பேரு. சில பேர் நமக்கு நல்லது சொல்ற மாதிரி நம்மளை கெடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி சில பேர் சொல்றான். சில பேர் பெரியாழ்வார அடக்கி சொல்றான், நான் சில மந்திரவாதி இருக்கான், நல்ல வேப்பலை எல்லாம் நல்ல உடுக்க அடிச்சு டும் 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 டும்னு அடிச்சானா அந்த சப்தத்துக்கு எந்த பேயா இருந்தாலும் அலறிண்டு ஓடி வந்துடும். அதை அடிச்சு இந்த ஆண்டாள் உடம்புல எந்த பிசாசு இருக்கு, எந்த பேய் இருக்குன்னு பிடிச்சு விடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வரான். அவன் உடுக்கையெல்லாம் டம 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 டமன்னு அடிச்சுட்டு சொல்றான், எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஆண்டாள் உடம்புல கருப்பண்ணா சாமி இருக்கு, 18ஆம் படி கருப்பண்ணா சாமி. ஆண்டாள் சிரிக்கிறா, நீ கரெக்டா சொல்லியிருக்க, ஆனா சின்னதா ஒரு வித்தியாசம். ஒரு கருப்பண்ணா சுவாமி தான் பிடிச்சிருக்கு. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேன் எனக்கு. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படிங்கிறா. பூசாரி போனா, ஒரு ஆயுர்வேத டாக்டர் வந்தார். இந்த உடம்பெல்லாம் இத்தகைய பக்தி பண்றவாளுக்கு ரொம்ப பேலாயிடும், வளையெல்லாம் அவிழ்ந்து கீழே விழுந்துடும், கண்கள்லாம் நிலகொத்தி போயிடும், சித்த புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி கூட இருப்பா. அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அன்னம் செல்லாது, தூக்கம் வராது. உங்களுக்கே இது ரொம்ப புரியும் இல்லையா? யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப கவலை வந்துடுத்துனா அவ தூங்குவாளா? அவளால சாப்பிட முடியுமா? அவளுக்கு வேற எதுலையாவது புத்தி போகுமா? அதே மாதிரி பகவானை எப்ப பார்ப்பேன், பகவானை எப்ப பார்ப்பேன், பகவானை எப்ப பார்ப்பேன், அந்த உத்கிருஷ்டமான ஒரு நிலையில பகவத் தர்ஷனத்தை தவிர வேற எதுவுமே வேண்டாம் நினைக்கிறவளுக்கு தூக்கம் வராதுல என்ன ஆச்சரியம்? சாப்பாடு செல்லாததுல என்ன ஆச்சரியம்? அவளுக்கு எதுவுமே நிந்ததி சந்தனம் இந்து கிரணம் அனுபிந்ததி கேதம் அதீரம். அதுதான் சொல்றார் அஷ்டபதியில. அப்படி ஒரு நிலைமை. அந்த ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரான்னு 7 ஸ்லோகங்கள்ல இந்த 7 நிலைகளையும் அன்பயப்படுத்தி கடைசியா அந்த நாயகியினுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, இந்த துளியூண்டு துளசி மாலை கழுத்துல இருக்கிறது கூட ஒரு சங்கிலி இருக்கிற மாதிரி தோணுமாம். அவளுக்கு தங்க முடியாது. அப்படி ஒரு நிலையில ஆண்டாள் துடிக்கிறா. ஒரு வைத்தியம் பார்க்கிறவர் வரார். ஆயுர்வேத சாஸ்திரத்தைப்படி அவளுக்கு கையில வாதம் பித்தம் கபம் 3 பாப்பா. அவளுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். வாதம் பித்தம் கபம் இது 3த்தையும் சரீரத்துல சமநிலையில வச்சுட்டா எல்லா வியாதியும் சரியா போயிடும். ஆண்டாளை பார்த்து வந்திருக்கிற வைத்தியர் கை நீட்டு அப்படிங்கிறார். பார்க்கணும் இல்லையா? அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, பகவான் கை நீட்டுன்னு சொல்லுவான்னு பார்த்தா இங்க டாக்டர் கை நீட்டுன்னு சொல்றாரே. இந்த டாக்டர் என்ன சொல்ல போறாரு தெரியாதா எனக்கு? நானே சொல்லிடுறேன். ஆர்க்கும் இந்நோய் அறிய உண்ணாது அம்மனை நீர்கால் தொழுதிப்படாதே, கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவத்தீரும். ஆர்க்கும் எந்நோய் அறிய உண்ணாது. இந்த வியாதி யாருக்குமே புரியவே புரியாது. ஏன் அப்படின்னா, இந்த வியாதி உங்களுக்கு வந்ததும் இல்லை, வரவும் வராது. கவலைப்பட வேண்டாம். எங்கேயாவது ஆண்டாள் மாதிரி நமக்கு வியாதி வந்துட போறதோ, வியாதியை பார்த்து பயந்தானே நமக்கு. பகவான் என் கையை பிடித்துட்டானால் இந்த வியாதி போயிடும்.
இன்னும் ஒரு காலம் மனிதருக்கு கல்யாணம் பண்ணி தரேன், மனிதருக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு பேச கூட பேசாத. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி காணிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதற்கொப்ப மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழுகிலேன் கண்டாய் மன்மதனே. அழகான உதாரணம் சொல்றா. பெருமாளுக்கு இன்னைக்கு திருவாராதனம் பண்றதுக்கு ஏதோ ஒரு அன்னம் நிவேதனத்துக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம். அதை பார்க்கும்பொழுது நன்னா இருக்கேன், நம்ம சாப்பிடலாம் போல இருக்கேன்னு நினைச்சிட்டோமானால் பகவானுக்கு அதை நிவேதனம் பண்ண முடியாது. ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை நம்ம முகர்ந்து பார்த்துட்டோமானால் பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பிக்க முடியாது. எந்த ஒரு வஸ்து மேலேயாவது நமக்கு ஒரு லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமானால் அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு லாயக்கு இல்லாம போயிடுற மாதிரி பவித்திரமா பகவானுக்கு பகவானுக்கு பகவானுக்குன்னு வாழக்கூடிய என்ன ஒரு பேச்சுக்கு கூட மனிதனுக்குன்னு சொல்லாதே, அப்புறம் நான் பவித்திரம் போயிடும் எனக்கு. மானிடர்க்கென்று பேச்சொப்படில் வாழுகிலேன் கண்டாய் மன்மதனே. அதற்கு அழகா ஒரு உதாரணம் சொல். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி. ஒரு ஹோமம் பண்றதுக்காக பவித்திரமா ஒரு அவிச தேவர்களுக்குன்னு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கா இல்லையா வேதம் படித்தவர்கள் எல்லாம், அதை ஒரு நரி தூக்கிண்டு போச்சுன்னா எவ்வளவு அவமானமோ. நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதற்கொப்ப அப்படிங்கிறா. இப்படி ஆண்டாள் இருக்கும் பொழுது இவ்வளோ பகவான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது குழந்தைகள் எல்லாம் சொல்றது, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வழக்கம் முத்துக்குறி பார்க்கறது. ஒரு முறத்துல நிறைய தானியம் இருக்கும். அந்த பெண்ணோட கண்ணை இன்னொரு குழந்தை வந்து நன்னா அப்படி கட்டின்றும். நான் யாரையாவது மனசுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒருத்தரை நினைச்சுண்டு அந்த அந்த தானியத்துல ஒரு ரவுண்டு போடணும். ரவுண்டு போட்டா அந்த ரவுண்டு பர்ஃபெக்டா வந்தா என் மனசுல இருக்கிறது நிறைவேறும்னு அந்த குழந்தைகளுக்கு அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை. ஆண்டாளே எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறா, கோதையே நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? எங்க அப்பா எனக்கு 108 திவ்ய தேசத்து பெருமாளுடைய கதையெல்லாம் சொல்லியிருக்கார். ஸ்தலசேன பெருமாள்னு ஒரு பெருமாள், புண்டரீகன்னு ஒரு மகரிஷி, அவருக்கு ஒரு ஆசை, எதெல்லாம் உயர்ந்ததா இருக்கோ அதெல்லாம் பெருமாளுடைய திருவடியில சேர்க்கணுங்கிற ஆசை. ஒரு நாள் ஒரு குளத்துக்கு போனார், பெரிய தாமரையை பார்த்தார். அத்தகைய ஒரு தாமரை அவர் முன்னும் பின்னும் பார்த்தது இல்லாததுனால அந்த தாமரையே பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடியில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கடல் மல்லையில இருக்கக்கூடிய சமுத்திரத்தை அப்படியே தள்ள ஆரம்பிச்சார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, இப்படியே தள்ளினா நம்ம வந்து பார்க்கடலுக்கு போயிடலாம். பகவானே வந்தான் வயோதிகனா. உமக்கு பதிலா நான் அப்படி கடலை பண்ணிட்டு இருக்கேன், பக்கத்துல திருவிடந்தையில ஒரு ததி ஆராதனை நடக்கிறது, என்னால நடந்து போக முடியாது, நீர் போய் அங்கிருந்து எனக்கு ஆகாரம் வாங்கிட்டு வாரோம்னு அவர் அனுப்ப. வந்து பார்க்கும்பொழுது எந்த ஸ்தலத்துல விட்டுட்டு போனாரோ அங்க பெருமாளே சயனிச்சுன்றதுனால ஸ்தலசயன பெருமாள். இந்த திவ்ய தேசத்திலும் இல்லாதபடி 2 கையும் இப்படியே வச்சுட்டு பகவான் சயனத்துல இருக்கான். பக்கத்துல புண்டரீக மகரிஷி அந்த தாமரையோட இருக்கார். அந்த மகரிஷியுடைய 365 பெண்களையும் ஒவ்வொரு நாள் புது மாப்பிள்ளையா வந்து கல்யாணம் பண்ணிட்டதுனால திருவிடந்தையில இருக்கக்கூடிய பெருமாள் நித்திய கல்யாண பெருமாளா இருக்கான். ராஜா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி அத்தகைய அன்னதானத்தை என்ன போல பண்றவன் யாருண்டுன்னு ஒரு கர்ப்பத்தோட இருக்கும் பொழுது வயோதிகனா பகவான் வந்து அன்னத்தையும் சாப்பிட்டு ஒரு குடம் நிறைய அப்பத்தையும் பண்ணி எடுத்துட்டுவான்னு கோவில் இடையில அப்ப கொடத்தான் அப்படின்னு ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளுடைய கதைகள் எல்லாம் கேட்டு கேட்டு அவளுக்கு ரங்கநாதர்கிட்டயே பக்தி வந்தது. அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்ல சொல்ல அந்த முரத்துல தானியத்தை வச்சு கோதையினுடைய கண்களை மற்ற குழந்தைகள்லாம் அப்படி பொத்திட இந்த கோதை அப்படியே போடுறா. தெல்லியார் பலர் கை தொழும் தேவனார் வல்லல் மாலிருஞ்சோலை மணாலனார் பள்ளி கொள்ளும் இடத்தடி கோட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே காட்டில் வெங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஒட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு 10 பாசுரங்கள் பாட அழகா அந்த ரவுண்டு பர்ஃபெக்டா ஆயிடுறது. பாகவதத்தை தானே பெரியாழ்வார் எழுதியிருக்கார். நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணம் இந்த குழந்தை இப்படி இத்தகைய பக்தியோட வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது பெரியாழ்வார் பாகவத பாராயணம் பண்றார். ஹேமந்தே பிரதமே மாசி நந்த பிரஜகுமாரிகா சேருரவிஷ்யம் புஞ்சானாகா காத்தியாயன அர்ச்சன விரதம்
ஹேமந்த் ருத்துன்னு மார்கழி தை 2 மாதங்கள். அதுல பிரதம மாதம் மார்கழி மாதம். ஹேமந்தே பிரதமே மாசி. அந்த கோபிகைகள் எல்லாம் பகவான விவாகம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நோன்பு இருந்தா. அவர்கள் எல்லாம் காத்தியாயினிங்கிற துர்கையை கொடுத்து நோன்பு இருந்தா. அதனால இந்த மார்கழி மாதம் முழுக்க இந்த ஹேமந்த ருத்துவுல மஞ்சள் வர்ணத்தினால ஆன பொருட்கள்னால பகவான ஆராதனம் பண்றது விசேஷம். வாசல்ல பூசணி பூ இல்லைன்னா பரங்கி பூ மஞ்சளா இருக்கு. மஞ்ச கிழங்கு வச்சு கட்டுறது மஞ்சள். சர்க்கரை பொங்கல் பண்றோம் இல்லையா, அதுவும் மஞ்சள். புஞ்சானாகா, இந்த ஒரு மாதம் முழுக்க கோபிகைகள்லாம் அவிசதான் சாப்பிட்டா. அந்த அவிச அவர்கள் சாப்பிட்டதுனாலதான் நாமும் பொங்கல் பண்ணி சாப்பிடுறோம். பொங்கல் கார்த்தால சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு இல்லை, பொங்கல் மட்டும்தான் சாப்பிடணும் இந்த 30 நாளும். ஒரு வேலைதான். பாகவதத்துல அழகா சொல்லியிருக்கு, அந்த கோபிகள்லாம் ஒருத்தர் கையை கோத்துண்டு நோன்பு இருந்தாங்கிற அளவுல ஆண்டாள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கா. பாகவத ஸ்லோகத்துல ஒவ்வொரு பெண்ணும் அடுத்த பெண்ணோட கை கோர்த்து கொண்டு கோபிகைகள் நோன்பு இருந்தா. பெரியவாழ்வார் இப்படி பாகவத பாராயணத்துல அத்தகைய கோபிகள் எல்லாரும் பகவானை அடையறதுக்காக நோன்பு இருந்தான்னு உடனே ஆண்டாளுக்கும் தோணித்து, தானும் அப்படி ஒரு நோன்பு ஏன் இருக்கக்கூடாது. ஸ்ரீவில்லிபுத்தூரையே அவ அந்த பிருந்தாவனமா நினைச்சுண்டு, அங்க ஓடக்கூடிய ஏரியையே யமுனையா நினைச்சுண்டு, வடபத்திர சாயியே அங்க பகவான நினைச்சுண்டு, அங்க இருக்கக்கூடிய எல்லா கோபிகைகள் எல்லா பெண்களையுமே கோபிகைகளா நினைச்சுண்டு, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆரம்பித்து ஆண்டாளுடைய தமிழ்ல ஒவ்வொருத்தரையும் எழுப்பும் போது ஒவ்வொன்னு சொல்லி எழுப்புறார். கீழ்வானம் எருமை சிறு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு அப்படிங்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு சமூகத்துல ஒரு பரிபாஷை உண்டு. அந்த மாடு மேய்க்கிறவர்கள்லாம் கார்த்தால அந்த புல்லுல ஒரு பனி இருக்கும், அந்த பனியை நக்கிறதுல எரும மாடுக்கு ரொம்ப ஆசை உண்டு. அதுக்கு சிறுவீடு மேயறதுன்னு பேரு. அதே பதத்துக்கு வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு அப்படிங்கிறா. பெரியவாச்சன் பிள்ளை திருப்பாவை வியாக்கியானத்துல சொல்லும் பொழுது ஆண்டாளுக்கு இடைமுடை இடைநடை இடை உடை வந்ததுங்கிறார். அவர்கள் எல்லாம் பால் வெண்ணெய் தயிர் இந்த பானைகளை வச்சுட்டு நடக்கிறதுனால எப்பொழுதுமே அவ பேலன்ஸ் பண்ற மாதிரியே நடப்பா. அது மாதிரியே நடை வந்துடுத்து. அவ தலைப்பை பெருசா விட்டுன்னு இருப்பா, ஏன்னா தலையில சும்மாடு கட்டிக்கிறதுக்காக உடை வந்துடுத்து. நடந்து போகும்போது இந்த பால் வெண்ணெய் தயிர் எல்லாம் சிந்தி சிந்தி அவளுடைய தலையில அந்த புடவையில எல்லாம் ஒரு மொட நாத்தம் நாரும், அதுவும் வந்துடுத்து. கடைசியா 30வது பாட்டுல தான் அவளுக்கு பாவ ஆவேசம் களையிறது. ஏன்னா விட்டு சித்தன் பெண் அப்படின்னு தன்னை சொல்லிட்டா. 29 பாடல்கள் அவர் பாடும் பொழுது அவள் ஒரு இடைப்பெண்ணா இருந்துதான் பாடினா பாவ ஆவேசத்துல. இடை உடை. அதனால அதுக்கு என்ன பிரமாணம்? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிடுவீடு அப்படிங்கிற. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிச்செங்கின் பேரரவன் கேட்டிலையோ. பட்சிகள்லாம் சிக்கு சிக்கு சிக்குன்னு சப்தம் போட ஆரம்பிச்சுடுத்தே. அங்க மாயனை வடமுதுரு மைந்தனைன்னு ஒரு பெருமாள் கோவில் இருந்தது, அதுல சங்க ஊத ஆரம்பிச்சுட்டாலே. உனக்கு பொழுது விடிஞ்சது தெரியலையா? கார்த்தால விடிவெள்ளி ஆகாசத்துல வந்துருத்தே, அதை பார்க்கலையா? வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படிங்கிறா. என்ன ஒரு கவி ஹிருதயம்! ஷேக்ஸ்பியருடைய டிராமா எல்லாம் படிச்சுட்டு வந்தோமானால் இது ராத்திரி தான் இன்னும் பார்த்தால பொழுது விடியலைங்கிறதுக்கு ஷேக்ஸ்பியர் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திருப்பார். அது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ரொம்ப அழகான ஒரு வார்த்தைன்னு சொல்றான். திஸ் இஸ் த டைம் ஃபார் த நைட்டிங்கேல் நாட் ஃபார் த ஸ்கைலார்க் அப்படின்னா, இங்க வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. ஆனைச்சாத்தான் பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஒவ்வொருத்தரையும் எழுப்பும் போது ஒண்ணு சொல்லி எழுப்புறாளே அந்த 10 பெண் குழந்தைகளை. ரொம்ப அழகானது திருப்பாவை. அந்த திருப்பாவையே இந்த நோன்பு இருந்து அவ இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே 30 நாளும் இருக்கும் பொழுது பகவான் அவர்களுக்கு கோபிகைகளுக்கு பிருந்தாவனத்துல எத்தகைய ஒரு அனுகிரகத்தை பண்ணினானோ இங்கேயும் பண்ணினான். எப்படி தெரியறதுனா, கோழி அழைப்பதன் முன்னம் உடைந்து நீராடுவான் போந்தோம், ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழமையாற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே.
கோபிகள்லாம் கேட்கிற மாதிரி ஒரு பெண் இப்படி கைய வைக்கிறா, இன்னொரு பெண் இப்படி கைய வைக்கிறா. தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பண்ணி தருளாயே, இதெங்கு புகுந்ததிங்கந்தோ இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய், மதுவின் துழாய் முடிமாலே மாயனே எங்கள் அமுதேன், விதியின்மையால் அது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரையேல், குதி கொண்டரவில் நடித்தாய் குறுந்திடை கூரை பண்ணியாய். நோன்பு முடியறது, பகவானை எதிர்பார்த்துண்ட காத்துன்னு இருக்கா. பகவானை எதிர்பார்த்துண்ட காத்துன்னு இருக்கும் பொழுது ஆண்டாளுக்கு எல்லாத்தையும் சொப்பனத்திலேயே பகவான் நிறைய அனுகிரகம் பண்றான். பகவான் தன்னை விதிவக்தா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, ஒரு வைதீக சடங்குகளோட தன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவளுக்கு சொப்பனம் நேரிடுறது. வாரணம் ஆகிற சூழபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர், பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். 10 பாசுரங்கள்னாலே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பொறிமுகம் தட்டி தீவளம் செய்து ஒரு வைதீக விவாகத்தையே இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றார். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான். தன்னுடைய அப்பாட்ட சொல்றா. அப்பா சொல்றாரு, எப்ப சொப்பனத்துல வந்திருக்கோ நேர்ல சீக்கிரம் வரும், எதிர்பார்த்துன்னு இருப்போம்னு காத்துன்னு இருக்காரு. கனவுல ஊஞ்சல் ஆடுறது, கனவுல நலங்கு, கனவுல பச்சைப்பொடி சுத்துறது, மாலை மாத்துறது எல்லாம் வந்தது இல்லையா? பெரியாழ்வார் அந்த வடபத்திர சாயிக்கு பெரிய மாலை பண்ணி வச்சிருக்காரு, நில மாலை. இவன் இந்த கனவு வந்ததுல இருந்தே அதே சிந்தனையில இருந்துட்டு இருக்கா. அந்த கனவுல எப்படி பெருமாள் வந்தார், எப்படி பெருமாளுடைய கையை பிடிச்சுட்டோம், எப்படி தீவளம் சுத்தி வந்தோம், எப்படி ஊஞ்சலாடினா, எப்படி பச்சைப்பொடி சுத்தினா, எப்படி லாஜஹோமம் எப்படி பண்ணினா, எப்படி அம்மி மிதித்தோம், இதே அவளுக்கு வேற சிந்தனையே இல்லை. தன்னை மறந்து ஒரு நிலையில இருக்கா, ஒரு பாவ லோகத்துல இருக்கா. இப்படி கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது பெரியாழ்வார் பெரிய மாலை கட்டியிருக்காரு இல்லையா, அந்த மாலை தெரியறது, அவரை காணும். இந்த மாலை மாத்துறதெல்லாம் சொப்பனத்துல வந்ததுனால திடம்னு பெருமாளுக்கு போட்டுண்ட மாலைன்னு தான் கழுத்துல எடுத்து போட்டுண்ட உடனே தனக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. பெரிய கண்ணாடி வேணுமே. கிராமத்துல எல்லாம் பெரிய தோட்டத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கும், அந்த கிணறுல எட்டி பார்த்தா பிரதிபிம்பம் தெரியும். ஆண்டாள் போய் அந்த கிணத்துல எட்டி பார்த்து தான் மாலையோட எப்படி இருக்கும், கையில ஒரு கிளியை வச்சுண்டு சாந்து கொண்ட, அப்படியே அவளுக்கு கற்பனை. இத மாதிரியே பகவானும் மாலை போட்டு இருப்பார். பகவான் என் பக்கத்துல நின்னா நான் பகவானுக்கு இந்த அளவு வருவேனா, பகவான் எப்படி என்ன பார்ப்பார், இப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது பெரியாழ்வார் வீட்டுக்குள்ள வரார். மாலைய காணும், கோதையும் காணும். தேடி 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 தோட்டத்துக்கு வந்தா அந்த மாலையை ஆண்டாள் போட்டு இருக்கிறத, கோதை போட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு பகீர்னு, இவ்வளவு நாள் தான் பண்ணினே இந்த புஷ்ப கைங்கரியத்துக்கு தடையே வந்தது இல்லையே, இந்த பெண் குழந்தை இப்படி பண்ணிட்டாலே, இது பக்தியா, இது விளையாட்டா, இது அபராதமா, ஒன்னும் புரியல. ஏன் அப்படின்னு வாத்சல்ய பாவத்துல பக்தி பண்றவாளுக்கு கூட இந்த ஸ்ருங்கார பாவம் புரியாது, புரியல அவருக்கு. தன் கைங்கரியம் தடைப்பட்டுடக்கூடாதுங்கிற பயத்துல ஓடி போய் தோட்டத்துல இருந்த இன்னும் கொஞ்சம் புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு எடுத்துட்டு ஒரு மாலையை கட்டி கோவிலுக்கு போனா, அந்த வடபத்திர சாயிக்கு அந்த மாலையை கட்டினோமானால் அந்த மாலை பொத்துன்னு அருந்து கீழே விழர்த்து அபராதம்னு நினைக்கிறார், அபச்சாரம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறார். பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுது பெருமாள் அர்ச்சக முகேன சொல்றான், இந்த மாலை எனக்கு வேண்டாம், கோதை சூடின மாலையே எடுத்துண்டவா. அதுல கோதையுடைய கேசம் கூட இருக்கு. அந்த கேசத்தோட உகப்பா அந்த மாலையை பெருமாள் ஏத்துண்டா. ஆச்சரியப்பட்டார் பெரியாழ்வார். இப்படி இருக்கும் பொழுது திருமாலிருஞ்சோலையில இருக்கக்கூடிய கள்ளழகர் ஒரு குரத்தி மாதிரி குறி சொல்லிட்டு போறான் அப்படிங்கிறது தெரியறது. ஒரு நாள் பல்லக்கில பிரபு வரான், அவனோட 33 தேவர்கள் எல்லாம் வரா, அனந்தாள் வரார், கருடாழ்வார் வரார், நாரதர் வரார், பக்தர்கள் எல்லாம் வரா. ஒரு மூடு பல்லக்கில பெரியாழ்வார் கிரகம் எங்கே, பெரியாழ்வார் கிரகம் எங்கேன்னு கேட்டுண்டு பெரியாழ்வார் வீட்டுல கோதையை கூப்பிட்டு அந்த ஊர்ல அவ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பந்தலை போட்டு 5 நாட்கள் எப்படி அவ ஆசைப்பட்டாலோ அது மாதிரி சாஸ்திரோக்தமான கல்யாணம் நடக்கிறது பகவானுக்கும் அவளுக்கும். ஊர்ல இருக்கிறவாள் சில பேர் பகவானாம் அப்படிங்கிறான்,
சில பேர் பெரிய கோடீஸ்வரனாம் அப்படிங்கிறா. சில பேர் பெரிய பதவியில இருக்கக்கூடிய ஒரு பிரபுவாம் அப்படிங்கிறா. இது யாருன்னே தெரியலையே, எந்த ஊருன்னே தெரியலையே அப்படிங்கிறா. கல்யாணத்துக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் அவரே எடுத்துட்டு வந்துட்டாராம். பந்தல் முதற்கொண்டு அவர் கூட வந்தவாளே போடுறாளாம் அப்படிங்கிறா. சில பேர் சொல்றா, நம்மாத்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நன்னா இருக்குமே அப்படிங்கிறா. பெரியாழ்வார் ஜாதக கட்டை எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் அலையவே இல்லை, அவர் கொடுத்து வச்சவர்னு பேசிக்கிறா. இப்படி தெரிஞ்சா நம்மாத்து குழந்தையும் இன்னும் திருப்பாவை பாட சொல்லலாம்னு சொல்றா. இப்படி ஒருத்தர் பேசிட்டு இந்த 5 நாள் கல்யாணத்துல எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பகவான் கோதைய தன் கூட பல்லக்குல ஏத்தின்றான். கூட வந்தவர்கள் எல்லாம் வந்தா. பெரியாழ்வாரும் வந்தார். பல்லக்கு நடந்து 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 ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்துக்கு போச்சு. உபய காவேரி மத்தியில ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த சப்த பிரகாரத்தையும் பகவான் கோதையோட பிரதட்சணம் பண்ணினான். உள்ள பெரிய கருடாழ்வாருடைய மண்டபம். அடுத்த பிரகாரத்தை போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோமானால் அங்கிருந்து தன்னுடைய விமானத்தில் இருக்கக்கூடிய 4 தங்க கலசங்களை பகவானே தரிசனம் பண்ணி விஸ்வக்ஷேனரை பிரதட்சணம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய பாதுகையில சேவிச்சு உள்ள ஏறி சந்தன மண்டபம், காயத்ரி மண்டபத்தை தாண்டி துவய அனுசந்தானம் பண்ணக்கூடிய 2 தூண்கள், அங்க இருக்கக்கூடிய குலசேகர படியோடு போய் பெருமான் தன்னுடைய நிஜஸ்வரூபத்துல பகவான் கலக்க கோதையும் ஓடி போய் பகவானை ஆலிங்கனம் பண்ணிண்டு அங்க ரங்கநாத